டி பிரகாசம் அவர்கள் தமிழகத்தோட முதலமைச்சராக இருக்கும்போது 7 மாவட்டங்களில் மதுவிலக்கு அமலில் இருந்தது. 18 மாவட்டங்களில் மதுவிலக்கு அமலில் இல்லை. அதனால் இந்த 7 மாவட்டங்களில் குடிக்கிறவங்க அந்த மாவட்டங்களுக்கும் கொடுத்து 2 மாவட்டமும் சேர்ந்து மொத்தமாக மதுவிலக்கு அமல் பண்ணதுக்கான அடையாளமே இல்லாமல் இருந்தது. ஓமந்தூரார் ரொம்ப வலிமையான மனிதர். மார்ச் 23, 1947 ஏப்ரல் 6, 1949 வரைக்கும் முதலமைச்சர் பதவியில் இருக்கிறார். இந்த 2 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் வச்சுக்கோங்களேன், அத்தனை மாவட்டங்களுக்கும் மதுவிலக்கு அமல் பண்ணுறார். ரொம்ப கடுமையாக கடைபிடிக்க சொல்கிறார். இதனால் மதுவிலக்கு அந்த மது குடிக்கக்கூடிய பெரியர்கள் இருக்காங்கல்ல, சாராயம் குடிக்கிறவங்க அத்தனை பேரும் பதறி போய் அவனுக்கு என்ன செய்யணும் தெரியல, ஒரு மாதிரி சோர்வடைஞ்சிட்டாங்க. அப்போ யோசித்த ஓமந்தூரார் இந்திய தேயிலை கழகத்தை தொடர்பு கொண்டு இன்னும் குறைஞ்சது 2 மாதங்களுக்கு எல்லா கிராமங்கள்லேயும் இலவச தேநீர் கொடுக்க வச்சார். இதுதான் தமிழக மக்களுக்கு கிடைச்ச முதல் இலவச பொருள், ஒரு தேநீர் தாங்க. இந்த தேநீர் மூலமாக அவங்களோட களைப்பையும் அவங்களோட மனசையும் ஒருமுகப்படுத்தினார் ஓமந்தூரார். ஓமந்தூரார் செஞ்ச இந்த செயல் மூலமாக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாராயத்தை மறந்து நிம்மதியாக வாழ ஆரம்பித்தாங்க. அப்போ ஆரம்பித்தது தாங்க இந்த இலவசம் அப்படிங்கிறது. ஆனால் அந்த இலவசத்தை ரொம்ப கருத்தாக கவனமாக கொடுத்தார் ஓமந்தூரார். ஏன்னா ஓமந்தூரார் ஒரு வலிமையான முதலமைச்சர். காமராஜர் ஐயாவை போல ஒரு சிறந்த முதலமைச்சர் ஓமந்தூரார்.